கிருபை. கிருபை என்றால் தேவனுடைய வல்லமை. இன்னொரு மொழியிலே சொன்னால் கிருபை என்றால் இன்னொரு அர்த்தம் தேவனுடைய கிரிகை. தேவன் கிரிகை செய்வது. நான் கிரிகை செய்தால் தேவன் கிரிகை செய்வதை நிறுத்துவார். நான் கிரியை செய்வதை நிப்பாட்டினால் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு என்கவுண்டர் தேவை, என்னை தொடுங்க, வல்லமை ஊழியம் செய்யணும், நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நான் சபையை பெருசாக்கணும், இப்படிலாம் சொன்னாரு. சொல்லி சொல்லி ஜெபிச்சாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கல. கடைசியில் ஆண்டவருக்கு சொன்ன, ஆண்டவர் என்னால் முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்ன, இப்போ நான் செய்வேன், நான் இதை செய்யணும் அதை செய்யணும். கடவுள் சொல்ல செஞ்சுக்கோணும். ஆண்டவர் எனக்கு முடியாது, நீங்க செய்யுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல பிரசங்கத்தை தாங்க, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணன்னு சொன்னா அது ஒர்க் ஆகாது. ஆண்டவரே நான் பண்ண நீங்க பிரசங்கம் தராதீங்க, நீங்களே என் மூலம் பேசுங்க. ஆமென். கிறிஸ்டியன்ல விலகி கொள்ள வேண்டும். எனவே தேவனுடைய கிரிகை. சாதாரண மனிதன் திடீர்னு ஒரு வாகனம் வாங்குறான், ஒரு வீடு கட்டுறான், ஒரு மாளிகை மாதிரி. எப்படி? கடவுளை கிருபப்பா, நான் சம்பாதிக்கல, அது அவர்தான். அப்படி சொல்வதான் கிருபை. ஆனா நாங்க என்ன செய்றோம்? எங்க கிரிகையின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அப்ப இந்த கிருபைக்கு பதிலாக நாம் கிரியை செய்றோம். இப்ப நாம இன்னொரு காரணம் ஸ்பிரிச்சுவலா பார்ப்போம். நான் ஒரு பிரச்சனை நீங்க வேணும் என்பதற்காக ஜெபிக்கிறேன், நல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இப்ப வாங்க, கட்டாயம் அந்த பிரச்சனை தீரும், ஏன்னா நான் ஜெபம் பண்ணால. அப்படி சொன்னா அது நடக்காது. ஏன்னா நான் ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபத்தின் மேல் நம்பிக்கை, ஜெபத்தின் மேலால நம்பிக்கை வேணும், தேவன் மேல் நம்பிக்கை. நான் என்ன சொல்லணும்? நான் நல்லா ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ண தப்பு இல்ல. நான் ஜெபிக்க போறதே ஆண்டவர் மேல நம்பிக்கைனால. நான் ஜெபம் பண்ணினேன், கட்டாய ஆண்டவர் செய்வாங்க. அப்ப அவர் மேல் நம்பிக்கை. நான் உபவாசமா இருப்ப தப்பல்ல. நான் 40 நாள் உபவாசம் இருந்த பாங்க, இன்னைக்கு அற்புதம் நடக்கும். ஒன்றும் நடக்காது. நான் 40 நாள் உபவாசம் வந்தேன், அந்த அளவுக்கு அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அவ்வளவு அவரை விரும்பினேன், எனவே அற்புதம் நடக்கும். அப்ப கடவுளை பேஸ் பண்ணி எங்க வாழ்க்கையில் இருக்கணும், கடவுள் செய்வார், அதுதான் முக்கியம். அடுத்த இன்னொரு ரகசியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. பைபிள்ல ஒரு பாட்டுக்கு, இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடே நான், அப்படி ஒரு பாட்டு. இயேசுவுக்காக ஜீவிப்பேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் பாடியவன் இப்ப காணல, அவன் காணாம போயிட்டான். கடவுளுக்காக நமக்கு வாழ முடியுமா? முடியாது. கடவுளுக்காக வாழ ஒரு பிரசிடென்ட்க்கு கீழே அந்த பிரசிடென்ட்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்குதா? இல்ல. கடவுளுக்காக வாழ முடியாது. அது பைபிள் முறை இல்ல. ஆனா பைபிள் என்ன முறை இருக்குன்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்ப இப்ப வாழ்வது நான் அல்ல, அவர் என்னில் வாழ்கிறார். நான் இல்ல வியாதிஸ்தன் மேல் கை வைக்கிறேன், ஆண்டவர் கை வைக்கிறார். இப்ப என் மனசு மாறிட்டு, இப்ப நான் இல்ல வாழ்றப்பா, அவர் வாழ. முந்தி வியாதிஸ்தனுக்கு சும்மா கையை வச்சு அனுப்புவேன், இப்போ கையை வைக்கிறதுல எனக்குள்ள ஒரு அழுகையும் மன வேதனையும் ஒரு பாகமும் வருது. அவருடைய குணம் எனக்குள்ள வருது, நான் அவரை போல வாழ்கிறேன். எனவே கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், அவர் வாழ நான் இடம் கொடுத்திருக்கிறேன், அதுதான் எனக்கு. அப்ப கிறிஸ்து ஒருவனுக்குள்ள இருந்து வாழ்கிறாரா இல்லையா, அது அவன் இடம் கொடுப்பதிலே உண்டு. அதை அவன் நம்பி விசுவாசித்து இதாங்க வாழ்ங்க அப்படி இடம் கொடுத்தா அவர் வாழ்வார், அதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு நாங்க பார்க்க போற 13ஆம் தலைப்பு, கிருபையினால் பரிசுத்த ஜீவியம். அப்ப எதையும் கிருபையிலே செய்ய முடியும் என்று பார்த்தோம். இந்த பரிசுத்தமான வாழ்க்கை, பாவமில்லாத வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை, பொய்யில்லாத வாழ்க்கை, பொய் சொல்லாத வாழ்க்கை, குறை சொல்லாத வாழ்க்கை, அடுத்தவனை பத்தி பேசாத வாழ்க்கை, வேசித்தனம் இல்லாத வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்வது தேவ கிருபையில. கவனிப்போம். எல்லாம் ரெடியா? உங்க வாழ்க்கை மாக போகுது. ஏன்னா பைபிள் சொல்லுது யோசேப்புல, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் காண்பீர்கள். அப்ப இன்னைக்கு நீங்க பரிசுத்தமான, நாளைக்கு அற்புதம் நடக்கும். அதைத்தான் இன்னைக்கு செய்ய போறேன்.
1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதா இருக்கவில்லை. நான் இருக்கிறதே அவருடைய கிருபை. பவுல் சொல்லலாம், நான் வாழ்வதே அவர் கிருபை. இன்னைக்கு இந்த ஒச்சை கட்டி இருப்பதே அவருடைய கிருபை. இன்னைக்கு சூட் போட்டுக்கிறதே அவருடைய கிருபை. நான் சின்ன வயசுல இருந்து செங்கலா செதுக்கி நான் சேர்த்து இப்படி வந்தேன்னு சொல்ல முடியாது. சேர்த்தவெல்லாம் இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டான், அப்படியே ஆகாது. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். அது மாதிரிதான் நிறைய பேட வாழ்க்கை எப்படியோ போயிட்டு. ஆனா இன்னைக்கு நாங்க வாழ்கிறது நிக்கிறது அவருடைய கிருபை. ஆமே, எங்க பலத்துல இல்ல. நீங்க சொல்ல முடியுமா, என் பலத்துல இல்ல, என் படிப்புல இல்ல. ஆமென், அது கடவுளை கிருபையில. ஆமென். அப்ப அவன் சொல்ல, அகில நான் இருக்க தேவ கிருபையிலே எனக்கு அகில கிருபையை வீணாக்கல்ல. அவர் எனக்கு கிருபை கொடுத்தா வீணாக்கல. நான் விளக்கப்படுத்தேன். அவர்கள் எல்லாரும் நான் அதிக பிரயாசப்பட்டேன். நான் 5 சர்வீஸ் செஞ்சேன், 7 செஞ்சேன், 10 செஞ்சேன், மீட்டிங் செஞ்சேன், அது செஞ்சேன். இவ்வளவு ஊழியர் பாஸ்டர் நீங்க ரொம்ப ஊழியர் சரிங்க அப்படி சொன்னா அவன் அதுக்கு என்னத்த சொல்றான், நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. தேவ வல்லமை இயேசு செஞ்சாரு. ஹல்லேலூயா. பாஸ்டர் நிறைய பேருக்கு நீங்க கை வச்சுங்க, எல்லாருக்கும் சுகம் வந்துச்சு. நான் இல்லப்பா, எல்லாம் அவர் தான். ஆமே, அவர் என்னில் வாழ்கிறார். அப்ப எல்லாமே இன்னைக்கு நீங்க மூச்சு விட காரணமே அவருடைய கிருபை. இல்லாட்டி கொரோனால இப்போதைக்கு மௌத்தா போயிட்டு இன்னைக்கு மாங்காய் மரமும் நட்டி வைப்பாங்க. ஆமாவா இல்லையா? குழி தோண்டி பத்திச்சு வைப்பாங்க. அடிச்ச கொரோனாக்கு எத்தனை தும்மல் போட்டீங்க, போட்டு இருந்தீங்க. கொத்தமல்லியை குடிச்சு ஆண்டவர் உங்களை காப்பாத்தி வச்சிருக்காங்க. பஞ்சத்தில் அடிபட்டு போகாம கத்த வச்சாங்க. எத்தனை தங்க ஆக்சிடென்ட் பட போய் எங்களை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு இருக்கிறதே அவருடைய கிருபை. ஆமே, இருக்கிறது அவருடைய கிருபை. அப்ப அவன் சொல்லுவான், கிருபையை வீணாக்க விரும்பல. இன்னொரு வசனம் தப்பாங்க, கலாத்தியர் 2:21. அதுல தெளிவா இருக்கு. கலாத்தியர் 2:21, நான் தேவனுடைய கிருபையை வீணாக்கும். இப்ப பாங்க, ஒன்ன செய்யறதுக்கு நிறைய பவர் கிடைக்கிற நேரத்துல நான் அந்த பவரை வீணாக்கிட, அதை யூஸ் பண்ணாம, அந்த பவரை யூஸ் பண்ணாம நான் என்ன செய்யறேன், என் பலத்துல செய்யறேன். சபையை வளர்க்கிறதுக்கு தேவன் அவருடைய கிருபையா அவருடைய வல்லமையா இயேசு, கிருபைனா இயேசு, அவர் செயல்படுகிறதா அதை அப்படி வீணாக்கிட்டு நான் நிறைய பிளான் பண்ணி சபையை வளர்க்க வேணும்னு நான் திட்டம் போடுறேன். அப்ப அவருடைய வல்லமையா நான் வீணாக்க. அவன் சொல்ல வீணாக்கல. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல, உங்க வாழ்க்கையில கடவுளுடைய வல்லமை வீணாக்காதீங்க. அவருடைய வல்லமை யூஸ் பண்ணுங்க. வல்லமை யூஸ் பண்ணுங்க. ஆமென். தும்மலா, கஷ்டமா, எந்த டாக்டரை பார்க்குது, எந்த டாக்டரை பார்க்குது, எவன் மூக்குக்கு நல்லா, எவன் தொண்டைக்கு நல்லான்னு தேடி கொண்டு இருக்கிறத விட விளைஞ்சா, ஆண்டவரே எனக்கு தும்மல அச்சும்னு போகுது, எனக்கு உதவி செய்யுங்க, அவர் வல்லமை தருவா. இதை விட்டுட்டு டாக்டர் சேனல் பண்ணி கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணாத. அற்புதம் நடக்கும், நம்பினா நடக்கும், எல்லாம் அவகால நடக்கும், எல்லாம் அவகால நடக்கும். அவகால முடியாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் செய்து கொடுப்பா. ஹல்லேலூயா, அவர் செய்து கொடுப்பா. இப்ப கவனிப்போம். அப்ப கடவுளை பவரை யூஸ் பண்ணுங்க, வீணாக்காதீங்க. அது வருது. ஆனா கடவுளை வல்லமை எப்ப யூஸ் பண்ணனா அதன் மேல் விசுவாசம் வைக்கணும். அதை யூஸ் பண்ணதுக்கு நீங்க விரும்ப வேண்டும். கவனிங்க, இன்னைக்கு பரிசுத்தத்தை பத்தி, இன்னைக்கு சர்ச் முடிஞ்சு நீங்க கேட்ல இருந்து வெளியே போகனதுல 100க்கு 100 பரிசுத்தவான்களா போறீங்க. ஆமென். நல்லா தட்டு. சிலாக்கள் கை தட்டுவாங்கல்ல, சிலாக்களுக்கு பாவத்திலிருந்து வெளிவர ஆசை இல்லை. நல்லா கவனிங்க, நான் சிங்களத்துல சொல்லுறேன். இந்த சர்ச் முடிஞ்சு இந்த இடத்துல இருந்து நீங்க போக நேரத்துல சாந்த தாந்த தீந்த குப்பி மாதிரி நீங்க போவீங்க. அவ்வளோ பரிசுத்தம், கர்த்தர் பரிசுத்தத்தை இருப்பா. இந்த சர்ச்சே பரிசுத்தமா மாற போகுது. 1 பேதுரு 1:15-16. இப்ப கடவுள் உங்களுக்கு சொல்ற இப்படி இருன்னு. எப்படி? எல்லாம் வாசிங்க. கெட் செட் கோ. உங்களை அழைத்தவர் யார்? அழைத்தார்? கடவுள், எல்லா வல்ல இறைவன்.
அந்த மகிமையின் தேவன் உங்களை அழைத்தார். அழைத்தவர் பரிசுத்தராய் எப்படி இருக்கிறாரா அவர் இருக்குது போல நீங்களும் உங்கள் நடத்தை எல்லாவற்றும். நீங்க யார மாதிரி பரிசுத்தமாக்க வேண்டும்? நீங்க யார மாதிரி பரிசுத்தமாக்கணும்? சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க. ஆண்டவரை பேசாதோட வாயெல்லாம் ஊமையாக வேண்டும். யார மாதிரி பரிசுத்தமாக்கணும்? அந்த பயம் இருக்கட்டும். கடவுளை மாதிரி பரிசுத்தமாக்கணும். நான் கேட்கிறேன், கடவுளை மாதிரி பரிசுத்தமா உங்களுக்கு எனக்கு இருக்க முடியுமா? முடியவே முடியாது. நினைச்சாலும் முடியுமா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். முடியவே முடியாது. அவரை மாதிரி, அவருடைய கண்ணு மாதிரி, அவருடைய மனசு மாதிரி அப்ப கடவுள் செய்ய முடியாததையே செய்ய சொல்றாரு. அடுத்த வசனத்தை பாருங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் அப்படியே. இப்ப பிரசங்கம், நான் பரிசுத்தம் நீனும் பரிசுத்தமாக. இப்ப நீங்க பாச சொல்லிட்டாரு, இன்றைக்கு பாக்க அடுத்தவனை பத்தி பேசாம, நான் ஒரு தப்பு பேசாம, ஒரு பொறாம இல்லாம, நான் ஒரு கண்ணத்தை கொடுத்தா இன்னொரு கண்ணத்தை கொடுத்து நான் இப்படி பரிசுத்தமா வாழ்வேன்னு நீங்க வெளியே போவீங்க. அப்பதான் வெற்றின்னு சொல்லி போவீங்க. ஒரு அவர்ல பாவத்தில் விழுவீங்க. ஆமாவா இல்லையா? ஒரு அவர்ல விழுந்துவீங்க. அப்புறம் மனசு உடஞ்சி போயிடும். என் வாழ்க்கை ஏன் இப்படி போச்சு? அவர் எவ்வளவு பரிசுத்தார். அவரை மாதிரி பரிசுத்தமா இருக்க முடியுமா? ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் உங்களை பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம், நமக்கு யாரு வர முடியாது? இந்த அளவு பரிசுத்தம் உள்ளவர். முடியாத பரிசுத்த தெய்வம், எவ்வளவு பெருசா பலியான நம்மை கிட்ட வர முடியாது. பாவியான மனுக்குலமே,
பரிசுத்தமானதுவே. கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானோ. 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 கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுற தேவன், அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் அந்த வசனத்தை சொல்ல, நான் பரிசுத்தராக்குது போல நீங்களும் பரிசுத்தமாங்க. ஆனா உங்களால என்னால கடவுள் மாதிரி பரிசுத்தமாக்க முடியுமா? ஒருபோதும் ட்ரை பண்ண முடியாது. முயற்சி செய்ய நினைச்சாலும் தோல்வி. பழைய ஏற்பாட்டில் எத்தனோ பக்தர்கள் முயற்சி செஞ்சு எல்லாம் கீழே விழுந்தாங்க. தேவன் இருதயத்தை கேட்டு கீழே விழுந்தான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, தீய சக்திகளை அழித்து வாழ்வில் தேவ பிரசனத்தை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவன் பரிசுத்தாவியானவர் என்ற வல்லமை நிறைந்தவரை நமக்கு கொடுத்திருக்கார். கடவுளை மாதிரி பரிசுத்தமாய் வாழ யாருக்கும் முடியாது. ஆனால் தேவ வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானோட அந்த கிருபை, அவருடைய வல்லமை நமக்கு வல்லமை தருமாம் கடவுளை போல வாழ. உன்னை தொட முடியாத ஒன்றை ஒரு பிள்ளைக்கு தகப்பன் சொல்லுவானா தொடுன்னு இல்ல. அவர் அவருடைய விருப்பத்தை சொல்றார். நான் பரிசுத்தராக போய் நீங்க பரிசுத்தமாங்கிறேன். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? 1 தெசலோனிக்கர் 5:23-24 பாங்க, வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே. அப்ப இயேசுதான் சமாதானத்தின் தேவன். அவர் பரிசுத்த ஆவியான மூலம் நமக்குள் வாசம் பண்றார். சமாதானத்தின் தேவன் தாமே சத்தமாக உங்களை முற்றிலும் சொல்லுங்க பரிசுத்தப்படுத்துவாராக. கடவுளுக்கு முடியும் உங்களை 100% பரிசுத்தமாய் வாழ வைக்க. அந்த தேவனுக்கு முடியும், அந்த கடவுளுக்கு முடியும். அவர் சமாதானத்தின் தேவன். பரிசுத்தமாய் வாழ்வது கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. நீ முயற்சி செய்தால் கஷ்டம், ஆனா அவருடைய வல்லமை உன்னை பரிசுத்தமாய் வாழ வைக்கும். எவ்வளவு? முற்றிலும். முற்றிலும். உங்கள் ஆவி, ஆத்துமா, சர்வம் முழுவதிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படும். அல்லேலூயா. இயேசு வர போகிறார். அவர் மேகங்கள் மத்தியில வர நேரத்துல உங்க ஆவி, ஆத்துமா, சகத்துல ஒரு பிழை இல்லாம, ஒரு குற்றம் இல்லாம 100% சுத்தமான வாழ்க்கை வாழ முடியுமா? முடியாதா? அவர் அந்த வல்லமை தருவார். கடவுளுக்கு முடியும். அவருடைய வல்லமையை நம்புங்க. ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழணும் அப்படி நினைச்ச அவருடைய கிருபை பேசும். அது எப்படி ஒர்க் ஆகும்னு இன்னைக்கு நான் சொல்லி தரப்போறேன். ஆமென். இன்னைக்கு நிறைய பிரச்சனை நீங்க போகுது பாங்க. அதே இன்னொரு வசனம் பாங்க, 2 கொரிந்தியர் ஆண்டவரோட விருப்பத்தை சொன்னதுக்கு பாங்க அவர் என்னத்தை செய்ய சொல்ல. 2 கொரிந்தியர் 9:8 மேலும் எல்லாம் வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் நீங்க ஃபுல்லா இருக்கணும். சகலவித சொல்லுங்க, சகலவித நற்கிரியிலும். சகலனா இந்த இடத்துல சகலரும். அநேகர் சொல்வது பெரும்பான்மை. இந்த இடத்துல அநேகர் வந்திருக்காங்கன்னா பெரும்பான்மை. சகலம் சொன்னால் முழுமை. ஆனா பைபிள் சொல்லுது சகல நன்மையிலும். நம்ம எப்படி இருப்போமா? பூரணமாய் எப்பொழுதும் சகலத்திலும் நற்கிரியிலும் பெருகலா இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகல வித கிருபையை பெருக செய்ய வல்லவர். ஆமே. நீ நல்ல பரிசுத்தமா 100% வாழ வைக்க தேவன் அவருடைய வல்லமை தர வல்லவர். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு பிழை இல்லாம வாழ முடியும்.
இந்த கதவுல இருந்து போக நேரத்தில் நீங்க ஒரு தப்பே இனி செய்யாத வாழ்க்கை வாழ முடியும். இப்ப பைபிள்ல சில பாஸ்டர் என்ன சொல்லுவானா, அதை செய்யாது, இதை செய்யாது, அப்படி செய்யாது, அந்த பாவம் செய்யாது, இந்த பாவம் சாரின்னு இவன் போவான் வெளியே. பார்த்தா என்ன நடக்கும்? அவனுக்கு செய்ய முடியுமா? பரிசுத்தமா வாழ முடியாது. சிலவ காதல தோல்வி அடைவாங்க. குட்டிகள் காதலுக்கு தோல்வி அடைச்சுன்னா அது என்ன சொல்லுனா, என் அதவத்தமதி இல்லை வகை. அடுத்த கிழமை பார்த்தா இன்னொருத்தனோட இது எத்தனை அதவத்தை வச்சுக்குன்னு தெரியாது, இதுக்குள்ள ஹோல்சேலா உள்ள வச்சுக்கு போல. சில நினைப்பான் இந்த முறை ஏமாது, இனிமேல ஒரு பொம்பளை கூட பார்க்க மாட்டேன், நீ பார்க்கவே மாட்டேன், இங்கிட்ட திரும்ப இங்க ஒரு பொம்பளை இருக்கும். சில நினைப்பாங்க டிசம்பர் 31 வந்தா இனிமேல குடிய நான் தொடவே மாட்டேன் சொல்லிட்டு ஒரு புடி தொடவே மாட்டேன் அப்படி சொல்லி விடுவான். விட்டுட்டு 1ஆம் தேதி இயேசுவின் நாமத்தை இன்னொருத்த எடுப்பான். பரிசுத்தமா வாழ முடியல. இன்னைக்கு சபையில அதை செய்யாது, இதை செய்யாது, அப்படி செய்யாது. மனித பலத்துல பரிசுத்தமா வாழ முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, மனிதர்கள்னா எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்கு தானே. நீ மனுஷனால வீக்னஸ் இருக்கும், ஆனா நீ ஆவில இருந்த வீக்னஸ் இருக்காது. நீ ஆவில இருக்கணும், ஆவில இருக்கணும். நீ எப்பயும் முங்கி முங்கி எலும்பி எலும்பி வந்தாக்கி நீ ஆவில இல்ல, நீ நாவில இருக்க. அப்ப அது சில பாஸ்டர் சொல்லுவாங்க, எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையாட்டுக்கும், அப்ப எல்லார்கிட்ட பாவம் இருக்கு. ஆனா அதுக்கு வசனம் என்ன சொல்லுது தொடர்ந்து, ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவன். அவருடைய கிருபை. எல்லாரும் பாவம் செய்வாங்க, ஆனா நீ செய்ய மாட்டா. கடல்ல மீன், உப்பு கடல்ல மீன் பிறந்து உப்புல வாழ்ந்து உப்புல இருந்து புடிப்பட்டு வீட்டுக்கு கொண்டாலும் அதை சமைக்கிறது உப்பு போடுவேன். ஏன்னா என்னதான் உப்பு கடல்ல இருந்தாலும் அதுக்குள்ள உப்பு இல்ல. நாம் பாவத்துல இருந்தாலும் பாவ உலகத்துல இருந்தாலும் பாவம் எங்க மேல படாது. ஆமீன். அந்த வாழ்க்கை அவர் வாழ முடியும், அவர் அதை வாழ வைப்பாங்க. ஆமீன். அப்ப நீங்க பாவத்தை விட்டா அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால பரிசுத்த ஆவிக்கு முடியும் உங்களை பரிபூர்ண வாழ்க்கை வாழ, பரிசுத்த வாழ்க்கை வாழ வைக்க. ஆவியானவுக்கு ஒரு பேர் உண்டு, சொல்லுங்க. ஆவியானுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. தேற்றவாளன். பரிசுத்த ஃபுல் பேரை சொல்லுங்க. ஆவியான ஃபுல் பேர் பரிசுத்த ஆவியானவர். என்னது? பரிசுத்தம். நமக்கு அது கேட்டுக்கிட்டு பழக்கம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு மத புத்தகம் ஓலி பைபிள். ஓலி சொல்ற வேர்ட் பைபிளுக்கு மட்டும்தாங்க. ஆனா 6 வருஷத்துக்கு முதல் குரானுக்கு ஓலி குரான் போட்டாங்க. ஏன்னா இது ஓலினால. அதே மாதிரிதான் அவருடைய வேலையே பரிசுத்தம். பரிசுத்தாவியனை உங்களுக்கு வல்லமை கொடுக்க, சுகப்படுத்த, பிசினஸ் செய்ய, உங்களுக்கு தொழிலை செய்ய, அதுக்கு வல்லமை கொடுக்க மட்டுமல்ல, உங்க பாவ செட்ல இருந்து உங்களை தூக்கி பரிசுத்தமாய் வாழவும் அவர் வல்லமை தருகிறார். அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம் நம்மில் வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்துவது. பைபிள்ல பாங்க, 3ஆம் வானம் வரை ஒருத்தன் போனான். அவனுடைய பேர் தான் பவுல். ரோமர் 27ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் சொல்றான், நான் விரும்புறேன்னு, ஆனா விரும்புவதை செய்யாம விரும்பாததே செய்யறேன். நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதே செய்யறேன். அவன் சொல்றான், நான் இல்லை அப்படி செய்யறேன். 20ஆம் வசனம் 7:20 அவன் சொல்றான், அப்படி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசம். உங்களுக்கு பாவத்தையும் விட முடியுது இல்லைன்னா நீங்க இல்ல பிடிச்சிக்கிங்க, நீங்க இல்ல பாவம் செய்யுங்க. உங்களுக்குள்ள பாவம் செய்ய குணம் இருக்கு, அந்த பாவி அதுதான். நீங்க பிறந்த உடனே நீங்க ஒரு பாவி, ஒத்துக்கொள்ளுங்களா? ஆனா நீங்க பாவம் செய்யாம பாவி. ஏன்னா நீங்க பாவியாய் பிறக்கிறீங்க. ஜென்ம சுகம். பாவம் செய்யாமலே பாவி, ஏன்னா நீங்க பாவி. அதனால உங்களுக்கு வெளியே வர முடியாது. ஒரு நாள் அப்படித்தான், ஒரு மலை பிரதேசத்துல இருந்து அந்த சந்தன கட்ட மரங்களை வெட்டி போட்டாங்க. போடுற இடத்துல லொரியில் அப்படியே எத்தனோ கிலோமீட்டர் கீழே கொண்டு வரணும். லொரியில் அப்படி கொண்டு வர்றது கஷ்டம்னால என்ன செஞ்சாங்கன்னா, அதுல ஒரு நீர் வீழ்ச்சி இருந்துச்சு.
அவங்க அந்த கட்டைகளை அந்த நீர்வீழ்ச்சி கொண்டு வந்து போட்டுவாங்க. அப்படியே அது போட்டோன்னா அது ஆற்றுல வந்து விழும். ஆற்றோடு அப்படியே வரும். அவங்களுக்கு தேவை அந்த இடத்துல எடுத்துவாங்க. அப்போ இது பிஸ்னஸ் கவர்மெண்டோட பேசி எடுக்கிறாங்க, வெட்டி அனுப்புவாங்க. ஆனால் இடையில இருந்து சில வாலிபர் பிளான் பண்ணாங்க, 2-3 கட்டைகள் நாங்கள் தூக்கி இங்கிட்டு விற்றுருவோம், அவன் லைசன்ஸ் எடுத்ததை இவன் எடுத்துருவான்னு சொல்லி. இந்த கட்டைகள் வந்து கொடுக்கணும் திடீர்னு நீ அந்த கட்டைக்கு பாய், நீ இந்த கட்டைக்கு பாயின்னு பிடிச்சி எடுத்துட்டான். எடுத்தவன் நல்லா வசதியாக வந்துட்டான். இந்த பிஸ்னஸ் ஒரு நாள் சேகரத்தில் ஒரு கட்டை வேணும், நான் அதை பிடிக்க நீ இதை பிடிக்கணும்னு சொல்லி பாஞ்சு பிடிச்சிட்டான். பிடிச்சோன்னா ஒத்த அந்த தண்ணியில் அடிபட்டு கொண்டே கட்டையோட போகான். சாவுதான். போக நேரத்தில் அடே விடுடா விடுடா விடுடான்னு கத்துனான். கட்டையை விடுடான்னு அவன் சொல்ல, நான் எங்கடா பிடிச்சிக்க, கட்டை தான் என்னைய பிடிச்சிக்க. கடைசியில் பார்த்தா அந்த காட்டில் அந்த ஆற்றில் விழுந்து ஒரு கரடியை பிடிச்சினா. அதே மாதிரி தான் நீங்க பாவத்தை பிடிக்கல, பாவம் உங்களை பிடிச்சிருக்கு. அவன் சொல்லுவான் அந்த வசனத்துல 24 அப்படி நான் விரும்பாது செய்தால் நானால் எனக்குள்ள பாவம் உங்களை பாவம் விடாது, உங்களோட பாவம் உங்களை பின்தொடர்ந்து பிடிக்கும். பைபிளுக்கு பாவம் வாசல் இருக்கும், நீ விட நினைச்சாலும் விட முடியாது. அது உள்ள ஒரு ஆவி. குடிப்பது என்பது ஒரு ஆவி, விபச்சாரம் என்பது ஒரு ஆவி, மற்றவனை பத்தி பேசுறது ஆவி, மற்றவன பேரை கெடுக்கிறது ஒரு ஆவி, பொறாம சொல்றது ஒரு ஆவி, இது ஒரு ஆவி. இதுகளை செய்கிற பேர் பாவி. அடுத்த வசனம், ஆனால் நன்மை செய்ய விரும்பும் என்னிடத்தில் எவ்வளவுதான் நன்மை செய்ய நினைச்சா எனக்கு தீமை தான் வருதுப்பா. ஏன்னா உள்ள ஒரு ஆவி இருக்கு. 22 உள்ளான மனுஷனுக்கு கேட்டபடி தேவனை நியாய பிரமாணத்தினால் பிரியமாக இருக்கிறேன், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தின் அவயங்களில் இருக்க காணுங்க. பாங்க நல்லா குடிச்சு ராத்திரி மப்பா வந்து காலையில் அவனுக்கு வரும், நேற்று என்ன நடந்துச்சு, நேற்று நடந்ததே தெரியாத அளவு குடிக்கிறதுக்கு எண்ணத்துக்கிட்டா குடி. குடிச்சா ஒரு கிக்கு ஒன்று இருக்கணும், அது விளங்கணும், தெளிவாக இருக்கணும், அப்போதான் கிக்கு சொல்லலாம். குடிச்சிட்டு உனக்கே விளங்காட்டி எண்ணத்துக்கு அந்த காசு நாசம் போச்சு. அதுக்காக பாச சொன்னாங்க தெளிவாக கிக்கா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு அடிக்க போன அடிச்சுக்காத. உண்மை தானே? குடிச்சிட்டு ஒன்றுமே தெரியாமல் நேற்று நடிச்சுட்டாக்கி 2000-5000 செலவழிச்சுட்டு என்ன போச்சுடும், அடித்தா கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஆனால் பாங்க இவன் கால் எழும்பிட்டு இனிமேல் இது குடிக்கூடாது, இனிமேல் குடிக்கூடாது. ஆனால் 5 மணி 6 மணி ஆவணத்தில் தெரியாமல் போகுது. ஏன்னா அதுதான் அவன் சொல்லுவான், எனக்குள்ளே ஏதோ இருக்கு, என்ன அவைகள் உண்டாக்க பாவ பிரமாணனை இதுல சிறையாக்கிருக்கு. இது யாரு சொல்றா? இந்த பிரச்சனை வந்து விசுவாசிக்கு இல்லை, பாஸ்டருக்கு. அதுவும் பைபிளுக்கு பெரிய பாஸ்டர் 13-14 புத்தகத்தில் இருந்த பாஸ்டர் பவுலுக்கு. அவன் 3ஆம் வானம் வர போனா அந்நிய பாஷை பேசினான். அவனே சொல்றான், நான் விரும்பதை செய்யாம விரும்பாசுறேன். அவனே டபுள் கேம். ஆனா இதோட பைபிள் முடியல. அடுத்த 24 அவன் அழுகான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சகத்தில் என்னை விடுதலை செய்வது யார்? இந்த பாவ நான் விரும்பாத செய்கிறேன், இதுல என்னை விடுதலை செய்வது யார்? 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 8:2 கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம். ஆவின் பிரமாணம். நியாய பிரமாணம்னா நான் வாழ வேணும், நான் செய்யணும், இப்படி செய்யாது அப்படி செய்யணும், நான் முயற்சி செய்வது. ஆவின் பிரமாணம்னா ஆவியானுடைய வல்லமை. ஹல்லேலூயா. பாவம் மரணம் என்பவளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டேன். இன்றைக்கு நீங்க ஃபுல்லா 100க்கு 100 பாவத்திலிருந்து வெளியில வர போறீங்க. இனி பாவத்தை வெறுப்பீங்க. பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ என் ஆண்டவர் உதவி செய்வார். உற்சாகமாய் கைகளை தட்டி அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த காரியத்தை இந்த உலகத்துல யாராலும் செய்ய முடியாது. ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கா, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கா. நிறைய பேர் சீர்திருத்த பள்ளிகளுக்கு போறாங்க, நிறைய பேரை சீர்திருத்தாங்க. ஆனால் தேவனுடைய வல்லமை நம்மை மாற்றி அமைக்கிறது. சத்தமாய் சொல்லுங்க ஆமென், ஆமென். உட்காருங்க. எனவே தான் நமக்கான திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும்படி நமக்கு ஒரு உதவியாளரை தந்திருக்கார். அவருடைய பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். அவர் உதவி செய்வார். நாம் வாழ்வதற்கு ஏதுவான வல்லமை நமக்கு தருவதற்கு மட்டுமல்ல, பாவத்தில் எடுத்து பரிசுத்தமாய் வழிநடத்த அவர் உதவி செய்வார். ஆனால் தேவனுடைய கிருபையானது தானா வந்து டக்குனு வேலை செய்யாது, உள்ளுக்கு வராது, அழைக்காம உள்ளுக்கு வராது. எனக்கிட்ட யாராவது
நேற்று பாஸ்டர் எனக்கு வகை கிடைக்கல அப்படி சொன்னா அப்படி எனக்கு கேட்டு விட்டுருவேன். ஆனால் செலாக்களுக்குங்க செலாக்கள் நேற்று எனக்கு வகை கிடைக்கல, ஏன் நேற்று என்ன வேலைன்னு சொல்லி கேட்பாங்க. அது தேவையா சொல்லுங்களேன்? அது தேவையில்லை. நான் அப்படிப்பட்ட இல்லை, நான் ஒரு ஜென்டில்மேன். நேற்று ஒரு பயணம் போனேன், எங்க போனீங்க? அது தேவையா? பாஸ்டர் எனக்கு நேற்று சுகம் இல்லை, அப்படியா? என்ன சுகம் இல்லை? இது நான் கேட்க மாட்டேன். அடுத்தோட பொம்பளை ஓடி போயிட்டா, அப்படியா? போதும். அவ செருப்பு போட்டு போனவ, பீக் கட்டை போட்டு போனவ, 2 கொண்டை போட்டு போனவ, இந்த பலாய் தேவையில்ல. எனக்கிட்ட வந்து பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனைக்குன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு ஜெபம் பண்ணேன். நான் மிச்சம் கேள்வி கேட்க மாட்டேன். நேற்று நீங்க எங்க இருந்தீங்க, இத்தனை மணிக்கு என்னத்தை செஞ்சீங்க, இதெல்லாம் லுள்ளுகள், கேஸ்கள். ஆவியான அப்படிப்பட்டல, அவர் தட்டுவாரு, நீ திறந்தா வருவாரு, இல்ல போயிடுவாரு. 2 தான் கூப்பிட்டு பார்ப்போம், 3ஆவது தான் போயிடுவோம். அவர் ஜென்டில்மேன். அவர் பரிசுத்தப்படுத்தணும் வந்து இங்க வான்னு பலவந்த பண்ணி பரிசுத்தப்படுத்த மாட்டாரு, தானாய் வந்து செய்ய மாட்டாரு. இப்ப பரிசுத்தமா வாழ வேணும், என்ன செய்யணும் அதை இப்ப சொல்லித்தாங்க. நாம் தான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படி வாழ வேண்டும், அந்த விருப்பம் வேணும். இப்ப எனக்கு வந்து 6 மணி நாட்கள் நல்லா 6 பேக் வச்சுக்கணும் அப்படி ஆசை இருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னென்னலாம் பண்ணி பார்த்தேன். 6 பேக்கும் வரல, ஒரு பேக்கில் பெரிய ஒரு பேக் ஒன்று வந்துச்சு, அவ்வளோதான். எனக்கு இந்த கொக்கா கோலா குடிக்கக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, என்னெல்லாம் கூட சாப்பிடக்கூடாது, இப்படி நான் சாப்பிடக்கூடாது அப்படியே பலவந்தமா இருந்தேன். இப்ப நான் என் முயற்சி எடுத்தேன், கொத்து கொட்டி சாப்பிடக்கூடாது. ஆனா இப்ப ஆவியானவரே, நான் இதெல்லாம் சாப்பிடாம அழகா 6 பேக் வச்சு இப்படி திரும்பி இப்படி பின்னுக்கு செஞ்சா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கணும். ஆமா, இப்ப அப்படிதான் இருக்கு. ஏன் கையில எங்களுக்கு 3 விரல் வந்த மாதிரி, ஒரு ஆப்பிள் மாதிரி, ஒரு ஆர்ட் மாதிரி, 6 பைபிளுக்கு முன்னுக்கு சொல்றேன், 6 பேக்கோட நான் இருக்கிறேன். நான் ஹெல்த்தியா இருக்கேன், என் ஃபேட் லெவல்லாம் சரி. பாஸ்டர், நீங்க இப்படி சிக்கனையும் முட்டையும் இந்த மாதிரி கறியை இப்படி வெறுத்து போல அடி மற்றதுகள் கண்டா வாந்தியா வருது. ஏன்னா நான் இப்ப அவருடைய துணையில இருக்கேன். அவர் துணை இல்லாம நானும் ஜிம் போயிட்டு பாஸ்டர் மாதிரி வரணும்னு சொல்லி எத்தனோ பேர் மெம்பர்ஷிப்பை தான் எடுத்தாங்களே தவிர இன்னும் போவல. இருந்ததை விட வண்டி இப்படி பெருசா வந்துருக்கு, போனட் முடியுதுல, கண்டோன்னு கஷ்டம். நான் போன வியாழ் இந்த போனட் வந்தேன், அப்படியே கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நிறைய பாஸ்டர் வந்து கேட்டான், என்னடா என்ன பண்ணுறான்னு கேட்டான். ஏன்டா இப்படி கிடக்குறா? நான் சொன்னேன், எல்லாம் கடவுளுக்கு இருப்பதான். இல்லை, நான் அவங்களுக்கு தேவை காலைல 100 புஷ்அப் பண்ணுவேன், காலைல அப்ஜெக்ட் செய்வேன், இப்படி செய்வேன். நான் அதெல்லாம் முந்தி செஞ்சவேன் தான். ஆனால் இப்பயும் செய்கிறேன். ஆனால் இப்போ ரிசல்ட் இருக்கு, ஏன்னா நான் அவருடைய வல்ல மேலே செய்கிறேன். அவங்கள ஆச்சரியப்பட்டான், உனக்கு 54 வயசு, நம்பவே முடியாது. சாப்பிட போனேன், பெரிய புஃபே போனேன். முதலாவது ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு, ஒயிட் ரைஸ் இருந்துச்சு, எல்லா ரைஸ் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. வேணாம் விட்டுட்டு 2 சிக்கன் பிரஸ்ட் பீஸ் எடுத்தேன், முட்டை 2 இருந்துச்சு, மீன் ஒரு துண்டு எடுத்தேன், நிறைய சலட் எடுத்தேன். அப்புறம் இந்த பப்படம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுக்கல, வந்து சாப்பிட்டேன். எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். நீங்க வேற இதுல சந்தோஷம், எனக்கு இதுல சந்தோஷம். அவர் அதை அப்படி கொடுக்க. அது போக டெஸ்ட்டுக்கு போனேன், என்னென்னோ விதமா ஸ்வீட்ஸ் ஆச்சு. போனேன், 2 ஃப்ரூட்ஸ் எடுத்து அழகா சாப்பிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, தவறு செய்து கிடைக்கும் சந்தோஷத்தை விட பரிசுத்தமாய் வாழ்ந்து கிடைக்கிற சந்தோஷம் அதை விட 1000 மடங்கு. நீ டால்பின் கொத்து சாப்பிட்டு பிரியாணி இப்படி வச்சு, இல்ல சாப்பாடு இப்படி வச்சு, நிறைய பேர் சாப்பாடு சபரிமலை மாதிரி போடுவாங்க, போட்டு நடுவில் குத்துவாங்க, குத்தி காணலாம் வச்சுக்குவாங்க. அதுல எல்லாத்தையும் ஊத்தி எல்லாம் அமுக்கி இப்படி சாப்பிட, கடைசியில் வாழ இலையில அப்படி எடுத்து எப்படி எனக்கு இப்ப அது வெறுப்பு.
ஆசை இல்லையா? அந்த ட்ரிங்க்ஸ்களை கண்டா விருப்பம். இது என்ன, உங்களுக்கு எதுல ஆசையோ அதை விட எனக்கு எதுல தேவை அதுல ஆசை வந்துட்டு. ஆவியானவருக்கு முடியும், ஆனா நான் விரும்பணும், நான் இப்படி வாழணும். அந்த விருப்பம் உங்களுக்கு தேவை. முதல்ல நான் பரிசுத்தமா வாழணும், எந்த தப்பை செய்யக்கூடாது, அந்த வாழ்க்கை. இரண்டாவது, பரிசுத்தத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அறிவும் சுயாதீனமான விருப்பத்தின் முடிவும் நம்மில் காணப்பட வேண்டும். அடுத்த வீட்டுக்காண்ட பொண்டாட்டியை வச்சு கொள்ளாத, அடுத்தவன் வீட்டு பொண்டாட்டியை வச்சு கொள்ளாத. அப்படி சொன்ன, இல்ல பாஸ்டர் என்னனாலும் அவளை விடையல பாஸ்டர், அப்போ உனக்கு சரி வராது, இது செட் ஆகாது. உங்களுக்கு விளைஞ்ச பிற சொன்னது, அவனுக்கு அடுத்த வீட்டு பொண்டாட்டி வச்சுக்கணும். என்னத்தான் கிளிய மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் காக்கா மாதிரி வப்பாட்டி தேவை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில நேரம் வேணாம் அந்த எண்ணம். இன்றைக்கு நீ என்ன வாழ்க்கை வாழ்ற, எதை தேர்ந்தெடுத்தா அதுல நான் நீ வாழ கடி. நான் சொல்லல யாரும் பிழை செய்யலன்னு, எல்லாரும் பிழை செஞ்சிருக்கோம். நீங்க எல்லாம் பிழை செஞ்சுக்கோம். உங்களை விட 1000 மடங்கு நான் பிழை செஞ்சுக்கேன். ஆனா நான் திருந்தோன்னு நினைச்சா இன்றைக்கு இது வாழ முடியும். அந்த வாழ்க்கையை தருவா. நான் திரும்பணும், நான் அவரை பின்பற்ற வேண்டும், அவர் எனக்கு உதவி செய்யணும். அடுத்த மூணாவது, முதலாவது நாம் பரிசுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அறிவும் சுய விருப்பத்தின் முடிவு இல்லை. இந்த விட போவேன், எனக்கு இது வேணாம். அது மூணாவது, ஆவியானவர் வல்லமில்லை, அந்த வாழ்க்கை வாழ்வேன். தம்முடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது தேவனுடைய வேலை. நம்முடைய மனதையும் சித்தத்தையும் அவருக்கு கொடுப்பது நமது வேலை. அவர் மாற்றுவார். என் வாழ்க்கையில கடந்த 6 வருஷங்களாக எனக்குள்ள ஒரு ஆசை, நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், இப்படி அதே நினைச்சு கொண்டுதேன். அதுல தப்பு இல்லை, நல்ல வாழ்க்கை தான். ஆனா கடந்த சில மாதங்களாக ஆவியானவர் சொன்னேன், இந்த ஊழியம் நல்லா வளருது, அதுக்கு இது கூட தடையாந்த அது வேணாம். இந்த கூட்டம் நல்லா பிரசங்க நடந்து உங்க வாழ்க்கையில மாற்றம் அடைகிற கிடைக்கிற சந்தோஷத்துக்கு தானே, அது நீங்க குடிக்கிறதிலும் வேசித்தனத்திலும் கிடைக்கிற சந்தோஷத்தை விட 1000 மடங்கு பெருசு. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி பெற்று ஒரு வாகனத்தை வாங்கி வீட்டை வாங்கி என்னை வந்து ஜெபின்னு கூப்பிடுங்க தானே. நான் இந்த வாகனம் ஜெபிக்க வீடு ஜெபிக்க நான் யாரையும் அனுப்ப நானே தான் போவேன். ஏன்னா எனக்கு அது ஆசை, என் மக்கள் வளருவது. நீங்க ஒரு வாகனம் வாங்கினா முதல்ல சந்தோஷப்படுறது உங்க அம்மா அப்பா, ரெண்டாவது சந்தோஷப்படுறது நான் தான். உங்க சொந்தமா இருக்காது, உங்க பந்தமா இருக்காது. அந்த வாழ்க்கையை நான் விரும்புறேன், அதுல சந்தோஷம் உண்டு. பரிசுத்தத்தை பின்பற்ற வேண்டும் ஒரு விருப்பம். அப்ப பாங்க, பைபிள்ல இதை பரிசுத்தவனே செய்வார். அதை செய்ய இதுதான் காரணம், நான் பரிசுத்தமா வாழ வேணும் விரும்புறேன். ரெண்டாவது, நான் இந்த பரிசுத்தத்தை பின்பற்றுவேன், சுய விருப்பத்தில் முடிவு. மூணாவது, அவர் எனக்கு பரிசுத்தவா, என்னால பரிசுத்தம் வாழ முடியும், அவர் வாழ வைப்பா. அந்த நம்பிக்கை வைங்க. உங்க வாழ்க்கையில யாரும் உனக்கு பிளகுன்னு சொல்ல மாட்டாங்க. 1000 கதை கதைப்பேன், எனக்கும் 1000 கதை கதைக்காங்க. நான் புள்ளைகள் உற்பத்தி செய்யணும்னு சொல்லுவாங்க. எனக்கு கீழே பண்ணல ஒரு புள்ள இருக்குது, நுகைய கூடல ஒரு புள்ள இருக்குது, எனக்கு ஒரு பேபி நீ கொழுப்புல இருக்கு, எனக்கு கிளல்ல ஒரு பேபி இருக்குது. ஏன்னா நான் புள்ள இல்லாத இருக்கு, நான் புள்ள கொடுக்க தானே. இப்படி நடந்த இன்றைக்கி நான் இங்கே இருப்பேன், நான் ஜெயிலுக்குள்ளே இருப்பேன். அதை நிப்பாட்ட முடியாது. ஆனால் நாம் வாழ்ந்துக்கணும். கத்த நம்ம வாழ வச்சுக்க. அந்த வாழ்க்கை மண்டையாட்டி வேலை, அது உள்ளத்தில் உணகணும். மண்டையை கொண்டையாட்டி வேலை. அப்ப இந்த பரிசுத்த வாழ்க்கை அவர் தருவா. இப்போ ரோமர் 12:1 இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க பரிசுத்தம் வாழ போவீங்க, அவர் வாழ வைப்பாங்க. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல். அப்படியே கொண்டு போய்
16 யோவான் 14 இந்த வசனத்தை போடுங்க. யோவான் 14 14 John 16 14 13 போடுங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்தில் உன்னை அப்படியே பிடிச்சி கொண்டு போவாங்க. எங்க கொண்டு போவாங்க? சத்தியத்தில். அங்க அசிங்கம் தான், அங்க கொண்டு போடா சத்தியத்தில் கொண்டு போவாங்க. ஹல்லேலூயா. என் கரம் பிடித்து அவர் வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னை கை பிடிச்சு கொண்டு போவார். இந்த கூட்டம் முடியும் உங்களை பரிசுத்த வாழ்க்கையை கொண்டு போவார். உங்க வாழ்க்கையில நீ பாவமே இருக்காது. நீங்க சொல்லுவீங்க எனக்கிட்ட பாவம் இருந்தா எவனாவது காட்டு. அந்த தைரியம் உங்களுக்கு வரப்போகுது. ஆமென். ரோமர் 12:1 கண்டிப்பாங்க. அவருடைய விருப்பம் தான் இது சொல்றாரு. அதுக்காக நீங்க செய்ய போகாதீங்க, அவர் செய்வார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய கிருபையை முன்னிட்டு, இரக்கத்தை முன்னிட்டு. இதை வச்சு கேட்க, நீ பரிசுத்தமாகணும், அவருடைய இரக்கம் அதை முன்னிட்டு கேட்க, அதை வச்சுதான் கேட்கிறப்பா. அவருடைய கிருபை இல்லாம இரக்கம் இல்லாம உனக்கு பரிசுத்தமா, உனக்கு ஜீவ பலியா சுத்தமா வாழ முடியாது. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, கிருபை இரக்கம் என்ன? அவருடைய கிருபை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்ள. இதை விட்டுட்டு கர்த்தர் சொல்லிட்டாங்க என்ன சரீரத்தை பரிசுத்தம் வைக்க சொல்லி உனக்கு வைக்க சொல்லு. அவருடைய இரக்கத்தில், அவருடைய கிருபை. உந்தன் தயவாலே நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவாலே நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போல், யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போல், வாழ்வின் உயர்வையும் பெருக்கத்தையும் தேவதயவாய் தந்தருளும். வாழ்வின் உயர்வையும் பெருக்கத்தையும் உன்னதயவாய் தந்தருளும். என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. 12:1 உண்மைக்கு சொல்றேன், நம்புங்க. இத்தனை வயசு 54 வயசு, ரோமர் 12:1 கிடைக்காத வெளிப்பாடு இப்போ 5 நிமிஷத்துக்கு போது கிடைச்சி. கூட்டத்தில் கூட இப்படி சொல்லலை, வேற ஒரு அர்த்தம் கொடுத்தேன். ஆனால் பாருங்க, இப்போ ஒரு அர்த்தம். அப்படியே சகோதரன், நீங்கள் உங்கள் சகங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவக்களையோ ஒப்பு கொடுக்க வேண்டும். சரியா? அதை தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. இது எனக்கு விளங்கல, இப்பதான் விளங்குச்சு. அந்த வாழ்க்கை அவருடைய இரக்கத்தினால தான் வாழ முடியும். அவர் அதை வச்சுதான் கேட்கிறாரு. இதை விட்டுங்க பதர், இந்த பாவத்தை விட்டுங்க பதர், அதை செய்யாதீங்க பதர். அப்படி அவர் சொல்லல. அவர் சொல்லாரு, உனக்கு அது வாழ முடியும், அவருடைய இரக்கத்தை வச்சுதான் கேட்கப்பா. ஆமென். எவ்வளவு அருமையாக்கு. சில காரியங்களை பைபிளை படிக்க 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 புதுசு புதுசா ஆகும். நான் ஏதோ தியானம் பண்ணி வரல, இங்க வந்தோன்னு திடீர்னு வந்துச்சு. ஓ, அதை வச்சு பிரசங்கம் பண்ணலாம். 2வது வசனப்பாங்க, இதுதான் புத்தியுள்ள ஆகுது. அப்போ இப்போ நீங்களும் ஆண்டவருக்கு உண்மையான ஆகணும், இப்படி தான் நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படி நினைச்சு ட்ரை பண்ணாது. அவருடைய இரக்கம்,
அப்ப நான் திருந்த வேணும்ப்பா, பரிசுத்தம் வாழணும். அப்படி கேளு உதவி சார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த பேச அவன் செய்கிறான், ஆஃபீஸில் எல்லாரும் இப்படி தான் செய்கிறாங்க, பிஸ்னஸில் எல்லாம் இப்படி தான் செய்கிறான்னு அவன் செய்கிற மாதிரி நீ தப்பா வாழ கூடாது. ஆஃபீஸில் ட்ரிப் போன இப்படி தான் வாழான்னு நீ வாழாத. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனசு புதுதாக நீ மாறுவாய். உன் மனசு மாறணும். என்ன மாறணும்? மனசு புதிதாகிறது என்றால் மனம் திரும்புது. நான் இனி பரிசுத்தமாய் வாழ்வேன், என் வாழ்க்கையை பரிசுத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய வல்லமையில நான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்ற எண்ணம் வந்தால் புதிதாகுவதனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப ஆகுங்கள்னா நீங்க தான் ஆக வேணும்னு போட்டுங்க. ஆனா அவர் எதனால ஆக வேணும்? அவருடைய இரக்கத்தினால. அப்ப எப்படி ஆவதுன்னு பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:16-18 வரை. இது ரொம்ப அழகான ஜாயின் பாருங்க. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது என்ன செய்யணும்? நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன், பாவம் தப்பு தான், யாரும் தப்பு பண்ணல, எல்லாம் தப்பு பண்ணிக்க, நான் தப்பு தான், அதுக்காக ஒவ்வொரு நாளும் எல்லாரும் பாவம் செஞ்சுருக்காங்க எல்லாம் பசங்களும் அடுத்த கிழமை வந்து சொல்லக்கூடாது. இல்லைங்க, அடுத்த வருஷம் வந்து உட்காந்து எல்லாரும் பாவம் செய்யாங்க அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீ விட்டு. அப்ப கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது, அப்ப நான் இனி செய்ய மாட்டேன் பரிசுத்தம் வாழணும்னு நினைக்கிற இடத்துல அந்த முக்காடு நீ எடுப்படும். அடுத்த வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீ மனம் திரும்பினா பாவத்திலிருந்து விடுதலை. கவனிங்க அடுத்த வசனம் அப்படியே பாங்க. நாம் எல்லாரும் சொல்லுங்க, வாசிங்க. திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல, இல்ல இல்ல இல்ல, நாம் எல்லாரும் திறந்த முகமாய், நாம் எல்லாரும் கர்த்தருடைய மகிமை. அப்ப கடவுளை கண்ணாடியில பார்க்கிறது போல. இப்ப கண்ணாடியில பார்த்தா யாரு விளங்க? கடவுள் பாங்க. இப்ப அத கண்ணாடியில காண்கிறது போல ஆவியா இருக்க பரிசுத்த ஆவியானவரால் அந்த சாயலாகத்தானே அந்த மகிமைக்கு மேல மகிமை அடைந்து மறுரூபமாவோம். அப்ப நாங்க கண்ணாடியில் அவரை பார்த்தா என்ன பார்க்கிற மாதிரி இருக்குமா? அந்த அளவுக்கு அவரை போல மாத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த கூட்டம் முடிஞ்சோன்னு நீங்க எல்லாம் இயேசுவா மாறுவீங்க. எல்லாம் கேட்பாங்க, நீ எப்படியா மாறினா? உங்க வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க. இதுக்கு முதல்ல சண்டை வந்தா, சர்ச்சில் வந்தா அந்நிய பாஷை, வீட்டுல போனா அந்நிய பாஷை. இது இங்க அல்லேலூயா, அங்கேயே ஆனால தான் வரும். ஆனா ஆன அம்மா நல்ல வரும், இங்க ஆன இல்ல நல்ல வரும். நேற்று எனக்கு வாகனத்தை பார்க் பண்ண இடம் இல்லை. ஏன்னா என்ன பார்க் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ 4000 கட்டி எனக்கு இன்னும் ஒரு இடம் இருக்கு, அதுல பார்க் பண்ணு. ஏதோ மையமோ ஏதோ வந்து அன்னைக்கு ஒரு 10 டன் அடிப்பாங்க. இந்த ஆளோட அடிச்சுட்டான் சார், இப்படி சார் எங்கேயா போட்டுக்கல, ஏன்னா அவசரத்துக்கு ஒருத்தன் வந்துக்க அந்த பரவாயில்ல நான் விட்டு கொடுப்போம். அவங்க சொல்லுவாங்க, நீ விட்டு கொடுக்க ஒரு நல்ல மனுஷன். காக பார்க் பண்ண இடம் இல்லை, ராத்திரி வந்தனால எல்லாம் ஃபுல்லாகு. நானும் அப்படியே சுற்றி ஒரு முடுக்கு மாதிரி இடத்துல வந்து பார்க் பண்ண சிக்கிட்டு சொன்னா, இங்கேயா சார் சொன்னேன், ஓ 5 மணிக்கு காலையில் சர்ச் போகணும் அப்படி சொல்லி நான் இருந்துட்டேன். இருந்தாலும் சார் இன்னைக்கு பாட்டு சொல்லி ஒரு வீட்டை பின்பக்கம், பாட்டில் பின்பக்கம் ராத்திரி 10 மணி, அதுக்கு பிறகு ஒருத்தரும் வர மாட்டான். நான் விடிய 5 மணிக்கு எடுக்க போவேன், சைட்டில் இப்படி பார்க் பண்ணிட்டேன். எல்லாம் சரி, நம்மனா கொடுத்து வந்தேன்னு அவனுடைய கதவை இல்லை, எனக்கு தெரியாது. நான் வந்து வீட்டில் இருக்கேன், மகன் வந்து சொல்கிறான், செக்யூரிட்டி சொல்லலாம் காக எடுக்கட்டான், இல்லைன்னா மேலேருந்து ஒரு கல்லை போடுவானா. வேற நாள்னா எவன்டாவே போடு பார்ப்போம் அப்படி கேட்பேன். மகனு சொல்லி இந்த சாவியை போயிட்டு இங்கே போட்டுவா. எனக்கு தெரியும் கல்லிப்பா யாரு மேல உள்ள போகுதுன்னு. என் மண்டையில கல்லு போட நினைச்ச எல்லாரு மேல கல்லு விழுந்துக்கு. ஆமா, டொம்மு டொம்முன்னு விழுந்துக்கு, கிட்டல விழும். ஆமா, கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் நீங்க இவ்வளவு காசு கட்டிட்டு நீங்க சும்மாக்கிங்க? இங்க சில 2 பிரச்சனைக்கு அவ்வப்போது வந்து போகும்.
தூக்கி போட்டுக்கலாம். முந்தினா அப்படிதான், ஒரு கால் போட்டு தூக்குவேன். இப்ப நான் செய்யறது இல்லை. ஏன்னா அவங்க எங்களை மாத்திட்டாங்க. ஒரு கன்னத்தில் அடிச்சா மற்ற கன்னத்தை கொடுக்க வச்சுட்டாங்க. அதுதான் வாழ்க்கை. எங்க வாழ்க்கையை மென்மையாக்கிட்டாங்க. இதுதான் எங்க வாழ்க்கை. என் சொந்தத்தில் ஒரு காரியம் இப்ப ரொம்ப பெரிய ஒரு தோகை நினைச்சு இன்னும் அமைதியாக்க. ஏன்னா வேணாம், பிரச்சனை வேணாம். பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்ய பரிசுத்தா நம்மளுக்கா? இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவையான வல்லமை கொடுக்கப்படும் என்ற செய்தி இல்லாமல் பரிசுத்தத்தை மட்டும் பேசுகிற செய்தி இருந்து அதை கேட்கவள் இருதயத்திலே ஒரு பாரத்தையும் அழுத்தத்தை தான் கொடுக்காங்க. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் பரிசுத்தமாக மட்டும் தான் சொன்னாங்க. அது எப்படி வாழ முடியும் சொல்ல முடியாத அவனுக்கு வேதனையில போவாங்க. ஏனென்றால் கேட்ட மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க சொந்த முயற்சி செய்றாங்க. முடிவு தோல்வி. இதனால பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, தோல்வியாய் வாழ்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நான் இனி பரிசுத்தமாகணும், இதை விடணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி சொன்ன அவ உதவி செய்வா. கைகளை உற்சாகமா தட்டுவோமா? இந்த சத்தியம் தெரியாத நாட்களை நானும் 21 நாள் 40 நாள் உபவாசம் பண்ணிக்கேன். நான் எப்படியாவது வெளியே வரணும். ஆனா சத்தியம் தெரிஞ்சோன்னா அவர் என்னை விடுதலை செய்தா. அவர் விடுதலை செய்தால் ஒரே இடையே விடுதலை தான். ஆமென். இரண்டாவது கடைசி பாயிண்ட். இப்ப உங்க வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ உதவி செய்பவர் யார்? பரிசுத்தம். இதை நான் படிச்சுட்டேன். என் வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ உதவி செய்ய ஆவியானவர். இப்ப நிறைய பேர் இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் எடுப்பாங்க, சும்மா உட்கார்ந்து இருக்க நேரத்துல இப்படி 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 இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? இப்படி இப்படி இப்படி. ஃபேஸ்புக்கு போனா இப்படி 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 இருப்பாங்க. முந்தி எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, இந்த WWF பார்க்குற பழக்கம். அந்த கேசட் எல்லாம் இங்கே எங்கேயா போயிட்டு தேடும். ஸ்லேவலில் இப்போ கொச்சிகளில் வந்து எல்லாம் தேடி அங்கெல்லாம் எடுத்து அது பார்க்க பைத்தியம். ஆனால் ஊழியம் செய்ய பைபிளை விட அதுக்கு முக்கியத்துவம். ஒரு நாள் நான் கேட்டேன், ஆவியானவரே உதவி செய்யுங்க அப்பான்னு. அவ உதவி செஞ்சா ஃபுல்லாக விட்டுட்டேன். நான் விட ட்ரை பண்ணல, அது விட்டுட்டேன். அவங்க விட வச்சாரு. அதுக்கு பிறகு எனக்கு வந்து இந்த KTVயா என்ன டிவியோ அதில் அந்த சிரிப்பு வடிவெல்ல ஜோக்கும் எல்லா ஜோக் பக்க பக்கன்னு சிரிச்சு கொண்டு இருக்குது. அதுக்கு பைத்தியமாச்சு. ஆவியானவர் உதவி செய்யுங்க சொன்னேன், விட்டாரு. நான் இப்படி 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 ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஏன்னா அது ஆவியானவரே இதை பைத்தியம் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு இருந்தேன். அது இல்லை, அவ உதவி நீ நினைச்சு இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். சிலது இருப்பாங்க வெத்தில சாப்பிடுறது பதிலாக அதை உடன்னு தொடர்ந்து டொஃபியை போட்டு கொண்டு இருக்கு. இப்போ கடைசி சுகர் வியாதியில் வெத்திலையை போட்டு கொண்டு இருக்குது. சிலது இருப்பாங்க சிகரெட் குடிக்கணும் சுவிங்கம் சாப்பிடுங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் சீர்திருத்த பள்ளி கூட அவன் வாழ்க்கையில சரி வராது. ஆவியான மட்டும்தான். ஆமே. இன்னைக்கு ஃபேஸ்புக் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, சோசியல் மீடியா இல்லை, ஒரு டிவி இல்லை, ஒரு படம் இல்லை, ஒரு சினிமா இல்லை, ஒரு பாட்டு இல்லை. நான் சந்தோஷமா வாழ்றேன். நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா அனுபவிப்பேன். நான் ஒரு காஃபியை காலில் குடிச்சு எனக்கு வேணும் உட்கார்ந்து இருந்து நிம்மதியா ருசிச்சு குடிக்கிறது. எனக்கு இந்த காஃபியெல்லாம் ஓடிக்கொண்டு நடந்து கொண்டு குடிக்க பழக்கல. நான் எதை செய்யணும் அதை சந்தோஷமா செய்வேன். ஆமே. இப்ப முடிச்சோன்னே எங்க அம்மா பார்க்கணும், அதை சந்தோஷமா செய்வேன். வீட்டுக்கு வந்து ரூம்ல இருக்குன்னா அது சந்தோஷமா செய்வேன். என் வாழ்க்கை சந்தோஷம் வெளியில இருக்கு, எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவி என்கிட்ட இருக்கு. சந்தோஷம் வெளியில தேடாத, அது உள்ள இருக்கு. ஆமே. கடைசி சொல்லுங்க, கடைசி. இப்ப என் வாழ்க்கை மாத்துறது யாரால? இது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படியே இப்ப கண்டுபிடிச்சு இப்ப மாறிட்டு. ஆனா அதே பாடத்தை இன்னொருத்தான் படிக்க வச்சு அடுத்தவன் வாழ்க்கையை திருத்த போனேன். அவன் வாழ்க்கையை திருத்தி அவனுக்கு அந்நிய பாஷையில நான் ஏசி நீ இப்படி இப்படி அப்படி செஞ்ச. எவனா அது சிகரெட் குடிச்சு கோட்டில் போன சிகரெட் குடிக்க ஊழிய செய்வது. எனக்கு உண்மை சொன்னா போன வெள்ளிக்கிழமை தான் நான் இதுக்கு முதல் படிச்சுக்கேன். 54 வயசுல போன வெள்ளிக்கிழமை தான் என் மண்டைக்கு ஆண்டவர் பேசினாரு, அடுத்தவனை திருத்தாத, அடுத்தவன் உன்னால திருத்த
முடியாது. அது அவர் தான் திருத்துவாரு. அவன் விருப்பப்பட்டா அவர் திருத்துவார். பக்கத்தில் இருக்காக்களை கொஞ்சம் கண்டிப்பாக பாருங்க. கொஞ்சம் மூஞ்சப்பா கண்டிப்பாக மூஞ்சகம் பாரு. நான் உங்களுக்கு சொல்ல, நாய் வாழ நிமித்த நான் தப்பா இருக்கேன், அவங்கள நாய் சொல்லல, அது ட்ரை பண்ணாத. அது நான் செஞ்சு தோத்துட்டேன். அந்த பதை நீங்க இப்படி இருக்கக்கூடா அத மாதிரி நான் எடுக்க ஆரம்பிச்சேன். என் பிள்ளைகிட்ட இப்படி இருக்காது அப்படி, என் பிள்ளைகிட்ட கேட்டுப்பாங்க. ஒரு நாள் அவனோட வாழ்க்கையை நான் இப்படி இருக்காது அப்படி இருக்க நான் சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட ஒரு நாளாவது தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்கன்னா, அவங்க பிறந்தனாலேருந்து கேட்டதில்லை. எனக்கு ஒரு டீ ஊற்றித்தான்னு கேட்டல, முட்டை போட்டுத்தான்னு கேட்டல, அயன் பண்ணித்தான்னு கேட்டல, ஷூவை பொலிஷ் பண்ணித்தான்னு கேட்டல. என் பிள்ளைகிட்ட நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்க ஒன்று செய்கிறது கடவுளோட ஊழியம். அதை சரியாக உண்மையாக செய்யணும். ஏன்னா என் பிள்ளைகளை எனக்கே திருத்த முடியாது. திருத்த முடியுமா? நீங்க தலைக்கீழ இருந்தாலும் உங்க புள்ளைய உங்களுக்கு திருத்த முடியாது. உங்க புருஷனை திருத்த உங்களுக்கு முடியுமா? என்ன லட்சுமி, முடியாது. அது கீர்க்கு. அந்த கீர்க்கு நம்ம திருத்த முடியுமா? இங்க பார்த்து பேச, அவனுக்கு பின்னுக்கிறானா? திருத்த முடியாது. ஏன்? நாய் வாழ திருத்த போய்ங்க. அப்ப பாஸ்ட், அப்ப அவங்க தான் திருந்தோணும். இப்ப நாங்க அவங்களை திருத்த போய் அவங்களுக்கு எங்களுக்கு பகை வருது, எங்களுக்குள்ள பிரிவு வருது. இப்ப என் பிள்ளைகளை திருத்த போனா எனக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்து பெரிய பிரிவு வந்து. ஆனா ஊழிய நிர்வாகத்துக்கு இது கூட்டு வேலை. அப்ப நான் ஒரு தனிப்பட்ட இதுதான். இப்ப எங்க பிள்ளைகள் தவறான பாதையில் போனா நான் சொல்லுவேன், ஆனா திருத்த எனக்கு முடியாது. ஆண்டவரே நீங்க அவங்களை திருத்துவேன் நான் நம்புறேன். அவங்க மேல நம்பிக்கையில தான் திருந்துவாங்க. இந்த சபை எப்படி திருந்தும்? கடவுள் இதுல. ஆனா கவனிங்க, அதுக்காக இப்ப கடவுள் திருத்துவாங்க, ஆவியான திருத்துவாங்க சில விஷயத்துல இருக்க முடியாது. எதுக்கு? கூட்டு வேலை. இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து 6 மணிக்கு ஒரு பயணப்புக்கும் பஸ் வந்துட்டு, ஆனா ஒருத்தங்க டைமுக்கே வர மாட்டான். கடவுளே அவனை திருத்துன்னு இருக்க முடியாது. கடவுள் 2 காரியம் எனக்கு கொடுக்க. முதலாவது, இந்த இலங்கையில பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியின் வல்லமையாய் பேசி மனித எண்ணங்களை மாற்றி சீரான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் தூண்டும் சக்தியை கொடுக்கிற தேவ செய்தியை பரிசுத்த வல்லமையினால் பரிசுத்த அபிஷேகத்தினால் எனக்கு ஆண்டவர் தருங்க. ஆமாவல்ல? நீங்க இலங்கையில எந்த பிசாச் போங்க, நீங்க உட்கார்ந்து இருக்க நேரத்துல என்ன ஞாபகம் அந்த பிரசங்கம் போனதுல நம்ம பாஸ்டர் மாதிரி இல்லைன்னு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல ஒரு வார்னிங், நீ இலங்கையில எந்த சர்ச் வேணா போ, அங்க உட்கார நேரம் பிரசங்கம் போனதுல நம்ம பாஸ்டர் மாதிரி வராது. அது நான் இல்லை, அது அவருடைய வல்லமை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கடவுள் அந்த வல்லமை கொடுத்தா. நான் இதுல ரொம்ப கீயாக்க, எனக்கு இந்த பிரசங்கத்துக்கு யாரும் தடை வரக்கூடாது. நான் காலைல எழும்புவேன், பிரசங்கத்தை 10 தரம் வாசிப்பேன், அதுல எந்த தடையும் கூடாது. நான் அந்த பிரசங்கத்துக்கு நல்லா போக்கஸ் பண்ணி வருவேன். ஏன்னா அவர் எனக்கு கொடுக்கிறார், அவர் செயல்படுறார், அதை நான் செய்றேன். அதுக்கு பிறகு நான் என்ன ஜெபம் பண்ணேன்? ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கொடுத்துட்டேன், இப்ப ஆவியானவரே அவனை உணர்த்துங்க, அவன் இந்த வாழ்க்கை வாழ வேணும்னு அவன் விரும்பி உங்களுக்கு அர்ப்பணிக்க வேணும் விரும்புறேன். அதுதான் இந்த பிரஸ் ஜெபம். இதை விட எனக்கு ஏதாவது செய்ய முடியுமா? நீ இங்க அது போயிட்டு நான் ஹோட்டலுக்கு வைன் ஷாப்ல போனேன், நான் என்ன செய்ய? ஆனா என் பிரசங்கம், அந்த பிரசங்கத்தை கொடுக்க கத்துக்க வைத்துக்கா. ஆனா யாரையும் திருத்தாதீங்க. திருத்த போன உங்க வாழ்க்கையில பிரிவு வரும். 2வது, ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுப்பது மட்டுமல்ல, சில முறைமைகள் உண்டு பண்றார். முறை 6 மணிக்கு பஸ் போகணும். இப்ப ஒரு ஆள் வரப்போற 6:30. என்ன செய்ய? அவன் லேட்டா தான் வரான். அவனுக்கு ஏசி கத்தி கடைசி ஏன் அவன் முடிச்சு கடைசி கேம்புக்கு போயிட்டு ஒன் டே கேம்புக்கு போயிட்டு அங்கே கேம்ப்ல என் மைண்ட் அவுட். அதை விட ஒரு முறை வச்சுக்காங்க. 6 மணிக்கு பஸ் எடுக்க, நீ 6 மணிக்கு பஸ் எடுத்து போ. அவன் படிப்பான்.
உதாரணம் உண்டு நான் சொல்ல. போன வெள்ளிக்கிழமை எனக்காக சர்வீஸ் கொடுத்துட்டேன். சர்வீஸ் கொடுத்தோன்னே நான் இப்போ மகன் ஜீப்புக்கு தானே வந்துக்கலாம் அப்படின்னு. மகனும் வந்தான், ஓடுனா, அங்கே போனால் இங்கே போனால், ஜிம்முக்கு போய்ட்டு வந்துட்டு லேட் ஆகிட்டு பாத்ரூமோட அங்கோட நானும் உடுத்து மாப்பிள்ளை மாதிரி கோட்டை போட்டு கிடக்கிறேன். ஒன்றும் இல்லை. இப்போ நான் கத்துனேன்னா ஏன் ஆவியும் போய்வோம், அவன் ஆவியும் போய்வோம். ஆமாம் இல்லையா? சரி, 4:52 எங்களுக்கு 2 நிமிஷத்தில் வரலாம். ஆனால் சண்டே தான் வரலாம், வெள்ளிக்கிழமை வர முடியாது. ஆமஸ்டேட் வந்துட்டாங்க. 4:56 ஆமஸ்ட் வந்து ஃபுல் டிராஃபிக், சின்ன இடவழி. இவங்க இதால் பூந்து இப்படி பட்டுமாடா, பட்டுக்குண்டா இல்லைடா, பொருளுக்கு பூந்து போகலாம் பூந்து எப்படியோ வந்துட்டா. கல் லைட்டு அங்கே சிகப்பு, இப்படி அங்கேயே டிராஃபிக். இப்போ நான் கத்தி என்ன செய்ய? திருத்த முடியுமா? சொல்லுங்களேன். பாலை திருத்தியலாம் தானே. நான் என்னத்தம்மா சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் ஏர்லியாக வந்திருந்தேன், ஒரு பிரச்சனை இல்லை தானே. அதோடு நான் முடிச்சிட்டானா இப்போ எனக்கு அவனுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அவன் பிரச்சனை இல்லை. அடுத்த முறை நான் வெள்ளிக்கிழமை ஏதாவது என் வாகன சர்வீஸ் கொடுத்தா அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க, நான் அவட வாகனத்தை நம்பிக்க மாட்டேன். நான் பிக்மீலோட ஊபரை போட்டு நான் வந்துக்குவேன். என்ன நடக்கும்? இவங்க 4 மணிக்கு ரெடியாக இருப்பாங்க. சில விஷயங்களை, சில விதங்கள் இருக்கு, அவங்கள நாங்கள் திருத்த முடியாது. உங்கள் பக்கத்தில் உங்கள் வைஃப் உங்களால் திருத்த முடியாது, உங்கள் ஹஸ்பண்டை யாரும் திருத்த முடியாது. கடவுளை நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு சில உணர்வுகளை கொடுங்க. இதுக்கு இதை திருத்த போய் உங்களுக்குள்ள பிரிவுகள் தான் வரும், பிரிவுகள் வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானே போன வெள்ளிக்கிழமை தான் இந்த விஷயத்தில் திகுந்தினேன். 54 வயசில். பரவாயில்ல, அவனுக்கு ஒரு நாள் போட்டு திகுந்துட்டோம். என்ன ஒரு மாதிரி பார்க்கிங்க? ஆமாம், எல்லாரும் ஒரே நாளில் என்னைய மாதிரி மகன்னு சொல்ல முடியாது. அவன் மாக வேண்டும், அதை கர்த்தர் செய்வாராக. நான் 3 பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறேன், நல்ல கவனிங்க. இதோட முடியுது. உறவு பாதிக்கப்படும். சில நேரம் நம்ம சில ஆக்ஷன் எடுக்கிற இடத்துல அவங்கள தள்ளிட்டோம், நிராகரித்தோன்ற உணர்வு வரும். எனவே அதுக்கேற்ற விதமாய் நான் அமைது கொள்ளலாம். நான் இன்னைக்கு ஒரு ஆளை லீடர்ஷிப்பில் மாற்றினேன். யாருக்கு விலங்கல லீடர்ஷிப்பில் நான் தான் மாற்றினேன்னு அவங்களோட பேசினேன், அழகாக செஞ்சுவிட்டேன். எனக்கு எனக்கு போன வெள்ளி நிறைய விஷயத்த பேசினாங்க. கடவுளால் மட்டும்தான் ஒவ்வொரு இருதயங்களை மாற்ற முடியும். அதுலையா நமக்கு அவர்கள் மாறுவதற்கான வழிநடத்தலையும் வழிமுறைகளை உருவாக்க முடியும். மக்கள் ஏற்றுக்கொண்டு அவைகளை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தை அவளுக்கு ஒப்பு கொடுக்கும் விதத்தில் போதிக்க அபிஷேகம் கொடுத்தார். அந்த போதனையும் முறைகளையும் நான் உண்டு பண்ணுவேன். இதில் கவனமாக இருப்பேன். ரைட், கவனிங்க. இதுதான் அந்த 3 பாயிண்ட். உங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமை போதிப்பது என்னுடைய பங்கு. நல்லா கவனிங்க. உங்களுக்கு பரிசுத்தான் வல்லமையில் போதிப்பதும் முறைகளை சொல்லிக் கொடுப்பதும் என்னுடைய பங்கு. அந்த போதனைக்கு உங்களை சுய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி விட்டு கொடுப்பது அது உங்க பங்கு. உங்களை மாற்றி அமைப்பது ஆவியானவருடைய பங்கு. அது ஏன் பங்கு இல்லை, உங்க பங்கு இல்லை. இந்த வேலையை நீங்க செய்யாம இருந்தா உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென். எல்லாம் எழுதுறது. ஆமென்.